ரித்து சூர்யா அப்படின்னு கவிதை எழுதுறாங்க. இந்தியாவில இருந்தா எழுதுறாங்க. ஆனா உலகம் முழுவதும் அவங்க ஃபேமஸா இருக்கிறாங்க. அவங்களோட கடைசியா வெளிவர போற ஒரு கவிதை தொகுப்பு துரோகத்தின் வாசல். கொடுத்து படிங்க அப்படின்னாங்க. படிச்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தொங்கும் பிரியங்கள் தலைகீழ் வௌவால்களாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரியத்தை அவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, என்னை நானாக வாழ விடுங்களேன் என்று காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரி ஒரு வரிகள். புத்தனை கேட்கவில்லை, புத்தனாகவும் ஆசைப்படவில்லை, என்னை நானாக வாழவிட்டால் போதும் என்று கெஞ்சுகிறது அந்த வரி. அதே போல பெண் மேல் பெண் ஆசைப்படும் மூன்றாம் பாலின வழியை முழுமையா பதிவு செய்யறதா ஒரு கவிதை. மூச்சு முட்டுறது நடிக்கிறேன் ஊருக்காக, உள்ளூர நிதம் அழுகிறேன், என்னை கண்டுகொண்ட என்னை போன்ற பெண்மையின் ஆற தழுவலுக்கு. ஆஹா, என்ன ஒரு கவிதை! தன்பால் ஈர்ப்பில் என்பால் மறந்ததே. அருமையான கவிதையில சொல்லியிருக்கிறாங்க. சபிக்கப்பட்ட வெளிநாட்டு வாழ்க்கை முறையில் எனக்கு நானே துரோகியாகி தவிக்கிறேன், முள்ளி நீரும் காய்ததே அப்படின்னு ஒரு கவிதை. ரொம்ப அருமையா இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் கூடும் கூடலை அழகா வடிக்கிறதா ஒரு கவிதை வரிகள். அது இப்படி சொல்கிறது: நம்மில் நாம் எடுப்பதும் கொடுப்பதும் பூ தொடுப்பதும் போல் நளின கவிதை தானடி, இருவர் மட்டும் ஆடி அழுத்துறங்கும் நயன நாட்டியமடி, கட்டுக்குள் இருப்பதல்ல கட்டுகள் உடைப்பதே, கட்டில் பைத்தியமடி பசலைக்கு. அருமையான வரிகள். அனுபவித்தவன்